இந்த செக்மெண்ட்ல என்ன விஷயம் நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்குற நேரத்தில் சுவையான ஒரு சமையல் பகுதி தான் நாங்க பார்க்க போறோம். சுவையான சமையல் பகுதி என்று சொல்ற நேரத்தில் ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்று தான் நாங்க செய்து காட்ட போறோம். சரி, இந்த ஸ்வீட் ஐட்டத்தோட யார் இணைந்து கொள்ள போறாங்க நாங்க பார்க்கலாம். வைஷி கேக் டெக்கோ அண்ட் அகாடமியினுடைய பணிப்பாளர் புஷ்பராஜா சுதர்ஷிகா. வணக்கம் சுதர்ஷிகா, இனிய சித்திரை புதுவருட நல்வாழ்த்துக்கள். வணக்கம் பிரணீதா, இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, இப்போ நீங்கள் வாழ்த்து சொல்லிட்டீங்க. அடுத்த ஒரு ஸ்வீட்டோட தான் எங்களோட ரசிகர்களோட நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியே நீங்கள் செய்ய போகிறீங்க. சரி, வீட்டுக்கு வர நேரத்தில் புது வருட டைமில் நாங்கள் இந்த மாதிரியான ஸ்வீட் ஐட்டங்கள் செய்து கொடுக்குற நேரத்தில் இன்னும் அவங்களுடைய மனநிலை மாறிடும். அதால் உறவுகள் வந்து இன்னும் பலமாகும்னு கூட சொல்லலாம். சரி சுதர்ஷிகா, இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் என்ன ஸ்வீட் ஐட்டம் நாங்கள் செய்து காட்ட போகிறோம்? ஆமாம், ரெகுலராக நம்ம சித்திரை புத்தாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் பலகாரங்கள் நிறையா செய்வோம்னா, ஸோ கொஞ்சம் இது வித்தியாசமாக நாம் இந்த முறை பூந்தி செய்து காட்டலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும், வர்றவங்களுக்கு கொடுத்தா அதுவும் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டாகவும் இது இருக்க போகுது. இனிப்பான சுவையான ஒரு பூந்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நாங்கள் இந்த சுவையான பூந்தி எப்படி செய்யலாம்ன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த பூந்தி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாம் பார்க்கலாம். சரி சுதர்ஷிகா, சொல்லுங்கள், ஒவ்வொன்றா சொல்லுங்கள், என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவையாக இருக்குது? முதல்ல எங்களுக்கு வந்து 1 கப் மெஷர்மெண்ட்டில் கோதுமை மா தேவைப்படுது. எங்களுக்கு கோதுமை மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஃபுட் கலரிங். உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு ஃபுட் கலர்ஸுமே நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர். ஒரு பிஞ்சில் தான் நாங்கள் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங் பவுடர். அதே மாதிரி எங்களுக்கு ஏலக்காய் தேவைப்படும், வெனிலா எசன்ஸ் தேவைப்படும். அது இந்த பூந்தி நாங்கள் போட்டு ஊற விடுறதுக்கு எங்களுக்கு பாகு தேவை, சீனி பாகு தேவை. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு சீனி 1 கப்லையும் 1/2 கப்பில் எங்களுக்கு வாட்டரும் தேவைப்படும். சரி, 1 கப் சீனி, அரை கப் தண்ணி. சரி, இப்போ நாங்கள் இந்த சுவையான ஸ்வீட்டான பூந்தி எப்படி செய்யலாம்ன்றதை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் உங்களுக்காக காமிக்க போகிறோம். சரி, நாங்கள் ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து இந்த கோதுமை மாவு நாங்கள் ரெடி பண்ணிக்கொள்வோம். ஃபஸ்ட்டாக நாங்கள் பெட்டரை செஞ்சு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் சீனி பாக செய்ய எடுக்கணும். ஸோ இதுக்கு நாங்கள் வந்து ஒரு பிஞ்சில் மாதிரி பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் மாதிரி வெனிலா எசன்ஸ் போட்டு ஃபஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். சரி சுதர்ஷிகா, இந்த பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் அளவுன்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் அதிகமாயிட்டாலோ இல்லாட்டா குறைஞ்சாலோ ஏதாவது இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. கொஞ்சம் எங்களுக்கு அந்த பூந்தி கொஞ்சம் அந்த குண்டு குண்டாக வாரத்துக்கு தான் நாங்கள் பஃபினஸ் வாரத்துக்காக தான் நாங்கள் போடுறது. ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் இது போட்டுட்டு தண்ணி வந்து தேவையான அளவு தான், இவ்வளோ தான் அளவுன்னு மெஷர்மெண்ட் கிடையாது. கட்டிப்படாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டாக இதை கலந்து கொள்ளணும். பெட்டரை செஞ்சு வச்சுட்டு தான் நாங்கள் பாக செய்கிறதுக்கு எடுக்கணும். சரி, ஒரு தோசை பதத்துக்கு நாங்கள் கரைத்து கொள்ளாமல் இல்லாட்டி அதை விட திக்காக இருக்கும்? அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு பூந்தி பொரிஞ்சு வர நேரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, நிறைய பேர் நீங்கள் யோசிப்பீங்க என்னடா இந்த பூந்தி எல்லாம் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்லாம் யோசிச்சிட்டே இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். அதுக்கு தேவையான இந்த இன்க்ரீடியன்ட் கூட அதிகமான பொருட்கள் இல்லை, கொஞ்சமான பொருட்கள் தான் தேவையாக இருக்குது. சரி, இப்போ வந்து சுதர்ஷிகா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கோதுமை மா, அதே போல் பேக்கிங் பவுடர், வெனிலா, தண்ணீர். அது வந்து அழகான ஒரு சரியான ஒரு பெட்டராக நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப கட்டி இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஃபுட் கலர் ஆட் பண்ணுற நேரம் உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். இந்த கலர் தான் இதுக்கு போட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை. கட்டிகள் இல்லாமல் லம்ப்ஸ்கள் இல்லாத மாதிரி நீங்கள் கலந்து கொள்வது தான் நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி நாங்கள் ரெட் கலர். ஆமாம், பூந்தினாலே கண்டிப்பாக அது ரெட் கலரில் தான் இருக்கும். நாங்கள் மஞ்சளில் கூட பார்த்துருக்கோம், எல்லோவில் கூட பார்த்துருக்கோம் சுதர்ஷிகா. ரெட் கலர் கொஞ்சம் கண்ணுக்கு டக்குன்னு சொல்லுன்னு படுற மாதிரி இருக்கிற ஒரு கலர் தானே. சரி, கண்களுக்கு மாத்திரம் கவர்ச்சியாக இருந்தால் போதாத சுவையும் இருக்கணும். கண்டிப்பாக. சரி, ஒரு அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக ரெட் கலரிங் அவங்க தெரிவு செய்திருக்கிறாங்க. ஃபுட் கலர் கட்டிப்படாமல் இந்த மாதிரி கலந்து கொண்டோம்னா சரி. ஃபுட் கலர் இந்த அளவுக்கு சேர்த்தா போதுமா? இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்க்கலாம். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற நேரம் கொஞ்சம் கலர் டார்க் இல்லாமல் கொடுக்கறது வந்து நல்லம். கலரிங் நம்ம குறைச்சி கொள்கிற அளவு உடம்புக்கும் நல்லது தானே. சரி,
அழகான ஒரு கலர்ல வந்துட்டே இருக்கு அந்த பேட்டர். இதற்கு இதுதான் கன்சிஸ்டன்சி. சரி, இந்த பதத்துல கண்ணமா பார்த்துக்கொள்ளுங்க. இதே போல ஒரு பதத்துல தான் நீங்க அந்த பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி அப்பதான் உங்களுக்கு பொரிக்கிற நேரம் நல்லா குண்டு குண்டா அப்படியே வரும் பூந்தி. இதுதான் கன்சிஸ்டன்சி. சரி, இந்த பூந்தியை நீங்க எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க? கோயில் திருவிழாவில் பார்த்துருப்பீங்க. சாதாரணமாக இந்த ஜாங்கிரி, தேன்குழல் இப்படி சொல்ற விஷயங்கள் எல்லாம் கடையில வாங்கியிருப்பீங்க. ஆனா அதையும் தாண்டி இப்படியான உதிரியான ஒரு பஃபினஸான ஒரு பூந்தி வந்து இந்த கோயில் திருவிழாவில் நீங்க அதிகமா வாங்கியிருப்பீங்க. அந்த அனுபவம், அந்த ஞாபகங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. சரி, இப்போ நாங்கள் எங்களோட பேட்டர் ரெடி ஆகிட்டு, ஸோ இதை கொஞ்சம் நாம் சைடில் கொஞ்சம் நேரம் வச்சு இருந்துட்டு இப்போ நாங்கள் எங்களோட பாக செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கொள்வோம். சரி, எவ்வளவு நேரத்துக்கு நாங்கள் சாதாரணமாக வைக்க வேணும் சுதர்ஷினி? குறைஞ்சது நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும். நாங்கள் பாகு ரெடி ஆகிற டைம் வரைக்கும் வச்சுருந்தாலே போதுமா இருக்கும். சரி, இப்போ இந்த பூந்தி செய்கிறதுக்கான இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு, அடுத்தது நாங்கள் சீனி பாகு செய்கிற முறையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, இந்த சீனி பாகு நாங்கள் செய்கிற அந்த தயாரிக்கிற அந்த இடைவெளியில் ஒரு அழகான ஒரு பாடல் தயாராக இருக்குது. சித்திரை உலா சித்திரை புத்தாண்டு நிகழ்ச்சியில் அந்த பாடலை பார்த்துட்டு மீண்டும் நாங்கள் வெளியிடலாம். வலையோசை கலகலகலவின கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்று காற்று வீசுது. சில நேரம் சிறு 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 என சிறு விரல் படப்பட துடிக்குது எங்கும் வேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலம்தான் அன்று காதல் தேரோட்டம். வலையோசை கலகலகலவின கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்று காற்று வீசுது. சில நேரம் சிறு சிறு சிறுவென சிறு விரல் படப்பட துடிக்குது எங்கும் வேகம் கூசுது. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணேயும் கண்பட்ட காயம் கை வைக்கத்தானாக ஆறும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என் மேனி உன் தோளில் ஆடும் நாள். வலையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்று காற்று வீசுது. சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறு விரல் படப்பட துடிக்குது எங்கும் வேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலம்தான் அன்று காதல் தேரோட்டம். வலையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்று காற்று வீசுது. லா 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 உன்னை காணாதிருக்கும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும். நீங்காத நீங்காரம் நான் தானே, நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே. ராகங்கள் தாள
வலையோசை கலகல கலவின கவிதைகள் படிக்க குழு குழு தென்று காற்று வீசுது சில நேரம் சிறு சிறு சிறுவென சிறு விரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் நேரந்தான் அன்று காதல் தேரோட்டம் வலையோசை கலகல கலவின கவிதைகள் படிக்குது குழு குழு தென்று காற்று வீசுது சில நேரம் சிறு சிறு சிறுவென சிறு விரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது தர்ஷன் பிரதர்ஸ் வழங்கின ஒரு அழகான ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் பூந்திக்கு வந்திருக்கிறோம். பூந்தி எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகிறோம். சரி சுதர்ஷிகா, இப்போ வந்து அந்த பேட்டர் ரெடி ஆகிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சீனி பாகு செய்கிற முறையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டாக நாம் 1 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த 1 கப் சுகரை நாங்கள் பேனில் போட்டுக்கொள்வோம். அதோட 1/2 கப் தண்ணி. இப்போ இந்த பாகுக்கு வந்து பதம் அப்படின்னு சொல்லி பார்க்க தேவையில்லை. லைட்டாக கையில் இப்படி ஒட்டுற பதம் மாதிரி வந்தாலே எங்களுக்கு போதுமாக இருக்கும். சரி, சுவையான ஒரு பூந்தி செய்கிற முறையை தான் நாங்கள் காண்பித்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த இடைவெளியில் இந்த பூந்தி மட்டும் அழகாக இருந்தால் போதாது, நிறைய விஷயங்கள் அழகாக இருக்கிற நேரத்தில் தான் எங்களோட நிகழ்ச்சி கூட இன்னும் அழகாக மாறும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு செட் அமைப்பில், பிரம்மாண்டமான ஒரு செட் அமைப்பில் இருந்து தான் நாங்கள் இந்த சித்திரை உலா சிறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பிரம்மாண்டமான அழகான செட் அமைப்பு எங்களுக்கு யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்குற நேரத்தில் பாலச்சந்திரன் சுரேஷ்குமார் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீ குமரன்ஸ் மணவரை இல்லம், அவங்களுடைய அட்ரஸை கூட நாங்கள் சொல்ல போகிறோம். காரணம் வந்து உங்களுக்கு கூட நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் இல்லையா, நிறைய விழாக்கள் வரும், வைபவங்கள் வரும். பார்க்குற நேரத்தில் புனித நீராட்டு விழா, திருமண வைபவம், இப்படியான நிறைய வைபவங்கள் வர நேரத்தில் இந்த ஐடியாஸ் கூட உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இலக்கம் 12/2 டெம்பிள் ரோட், மோதர, கொழும்பு 15. இதுதான் உங்களுடைய முகவரி. அதே போல் தொலைபேசி இலக்கத்தை இந்த டைமில் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். 077 660 223 070 660 மற்ற தொலைபேசி இலக்கம் 072 660 223. சரி, மணவரை இப்படி அழகாக உங்களுக்கு தேவையா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி சுதர்ஷிகா, இப்போ வந்து அந்த சீனிப்பாகு தயாராகிட்டு இருக்கு இல்லையா? சரி, இதுக்கு ஏதாவது ஃபுட் கலர்ஸ் நாங்கள் சேர்க்க தேவையில்லையா? இல்லை, தேவையில்லை. நம்ம பெட்டருக்கு கலர்ஸ் போட்டிருக்கோம் தானே. ஃபுட் கலர்ஸ் வந்து எப்படியுமே கொஞ்சம் உடம்புக்கும் சரியில்லை தானே. அப்போ அதனால் நம்ம அதுக்கு போட்டதே போதுமாக இருக்கும். இதுக்கு நாங்கள் வந்து இப்போ நார்மலாக பாகு செய்கிற நேரத்தில் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று, தேசிக்கா சாறு போட்டோம் அப்படின்னா அந்த சாகு வந்து சீக்கிரம் பழுதடையாது. எங்களுக்கு கொஞ்ச நாள் வச்சு கொள்ளவும் இயலும், அதே நேரத்தில் சுவையுமே நல்லாயிருக்கும். சரி சுதர்ஷிகா, ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சீனிப்பாகு தயாரிக்கிற நேரத்தில் தேசிக்காய் சாறு நீங்கள் ஆட் பண்ணுற நேரத்தில் அந்த சீனிப்பாகு நீண்ட நாளுக்கு இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அதே நேரம் சுவையும் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இன்னும் சுவையாகவும் இருக்கும். அதே போல் ரொம்ப நாளைக்கு நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பாகு ரெடி ஆகி கொண்டிருக்கு. எவ்வளவு நேரம் நாங்கள் சாதாரணமாக இதை காய்ச்சி வேணும் சுதர்ஷிகா? சீனி கரைஞ்சி அந்த சாதாரணமாக ஒற்றை பதம் ஒன்று, இப்போ நாங்கள் பாகு பார்க்குற நேரம் இப்படி லைட்டாக கம்பி பதம் தேவையில்லை, கம்பி பதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக அப்படி ஒற்றை பாகு பதம் ஒன்று வந்தால் போதுமாக இருக்கும். இப்போ நாங்கள் செய்கிற நார்மலாக செய்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே அந்த பாகு பார்க்குறதுல தான் ரொம்பவே எங்களுக்கு பதம் விளக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்களுக்கு வந்து நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சுவையான சுவையை இனிப்பு கொடுத்துடலாம் எங்களுக்கு. சுவைக்கு சுவை சேர்க்கு. கண்டிப்பாக. சரி, விசுவாசு வருடம் பிறந்திருக்கிறது. சரி, இப்போ வந்து பின்னேறும் நிறைய உறவினர்கள் உங்களோட வீட்டுக்கு வர போகிறாங்க. வர்ற டைமில் குயிக்காக நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூந்தி தான். நீங்கள் இலகுவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் பாகு ரெடி ஆகிட்டு. சரி, இந்த கேப்பில் நாங்கள் அதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் கொஞ்சம் சொல்லிடலாம். கோதுமை மா, பேக்கிங் பவுடர், வெனிலா, அதே போல் சீனி, தண்ணீர், ஏலக்காய். நான் சரியாக சொல்லிட்டேன் சுதர்ஷிகா? ஆமாம். சரி, இவ்வளவு தான் தேவை. இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு நீங்கள் ஈஸியான முறையில் பூந்தி செய்யலாம். சரி, அழகாக அந்த சீனிப்பாகு கொதித்து வருது, அந்த பபிள்ஸ் எல்லாமே வருது. இதுதான் சரியான ஒரு பதம். ஆமாம். இப்போ நாங்கள் லைட்டாக இப்படி பாகு இப்படி தொட்டு பார்க்குற நேரம் எங்களோட கையில் இப்படி ஒற்றை பதம் வருது இல்லையா, அதுதான் பதம். அந்த பதம் இருந்தாலே போதும்.
சுதர்ஷிகா சில நேரத்துல அந்த பூந்தி நாங்க பார்ப்போம் ஒரு க்ளோனஸ் ஒரு பளபளப்பா இருக்கும் இல்லையா, சிலது அந்த சீனி பார்க்குற நேரத்துல சீனி மாதிரி வெள்ளை நிறத்துல அது வந்து பாகு பதம் செய்கிற நேரம் கம்பி பதம் எடுக்கக்கூடாது. கம்பி பதம் எடுத்தால் தான் எங்களுக்கு அந்த பாகுல அந்த சீனித்தன்மை இருக்கிற மாதிரி விளங்கும். எங்களோட பாகு ரெடி ஆகிட்டு வந்து கவனிச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாமே நாங்க நோட் பண்ணினா மட்டும்தான் ஈஸியா ஒரு குயிக்கா பூந்தி செய்யலாம். ஸோ அடுத்து நாங்கள் இப்போ எங்களோட பூந்தியை பொரித்து எடுத்துக்கொள்வோம். பேட்டர் தயாராக இருக்குது, அதே போல் சீனி பாகம் ரெடியாக இருக்குது. அடுத்ததான் நாங்கள் இந்த பூந்தியை பொரித்து எடுக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், தேவையான அளவில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம். சில நேரங்களில் சுதர்ஷிகா இந்த ஜாங்கிரி தேன்குலை இதெல்லாம் செய்கிற நேரத்தில் தயிர் சேர்ப்பாங்க இல்லையா, இதற்கு தேவையில்லையா? இல்லை, இதுக்கு தேவையில்லை. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கொள்வோம். ஏலக்காய் நாங்கள் தூள் சேர்க்கலாமா? தூள் சேர்க்குறது இன்னும் நல்லோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காவை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டும் நீங்கள் அதுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி இப்படி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. பழமையாக நான் பார்த்துருக்கேன், அதிகமானவங்க இந்த சாஸ் பாட்டிலில் தான் தெரிவு செய்வாங்க இல்லையா சுதர்ஷிகா? அது ஈஸியாகவும் இருக்கும், அந்த சாஸ் பாட்டிலில் தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ வித்தியாசமாக பைப்பிங் பேக்கை பயன்படுத்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சுதர்ஷிகா இந்த கரண்டி இருக்குது இல்லையா, அந்த துவாரங்கள் உள்ள கரண்டி, அதில் கூட அது வந்து நெய் பூந்தி. அது வந்து ரொம்பவே ஃபேமஸ் வந்து இந்தியாவில் தான். ஸ்ரீலங்கா இப்போ இது எங்களோட தமிழ் சிங்கள புத்தாண்டு வரனால ரொம்ப கொஞ்சம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஒரு ஸ்வீட்டாக தான் செய்கிறோம். சரி, கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சுருக்கிறீங்க. இந்தியன் ஸ்வீட்டுக்கு போகாமல் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் இந்த பூந்தி செய்கிற மெத்தடை தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க சுதர்ஷிகா. சரி, ஸோ எண்ணெய் கொதிச்சிட்டான்னு பார்த்துட்டு இன்னொன்று எங்களுக்கு இதுக்கு வந்து ஷேப் வந்து கண்டிப்பாக இந்த ஷேப்பே வரணும் அப்படின்னும் இல்லை. அவுட் ஆஃப் ஷேப்பில் இருந்தாலுமே எங்களுக்கு அந்த பூந்தி அழகாக இருக்கும். பிகினர்ஸ் ஆரம்பத்தில் ட்ரை பண்ணுறவங்க கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ஷேப் தான் வேணுமென்றது இல்லை, நீங்கள் போடுற ஷேப் தான் அந்த பூந்தி ஷேப் இல்லையா சுதர்ஷிகா? கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, எண்ணெய் சூடாகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவை. அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நாங்கள் இந்த பூந்தியை நாங்கள் பொரிச்செடுக்கலாம். சரி, உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் நிறங்களை கூட ஃபுட் கலரை கூட நீங்கள் தெரிவு செய்யலாம். பொதுவாக இது வந்து சிகப்பு, மஞ்சள், அந்த மாதிரி பச்சை, அந்த மாதிரி நிறங்களில் தான் செய்கிறது இந்த பூந்தி. சரி, எண்ணெய் சூடாகிட்டு அதுக்கு அழகான ஒரு ரெட் கலர் வந்திருக்கு பாருங்கள் வெண்ணிதா, பொரிந்து வர நேரம் வந்து. சரி, நாங்கள் பார்க்க போகிறது மட்டும் இல்லை சுதர்ஷிகா, நாங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம் அந்த பூந்தி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. கண்டிப்பாக. சரி, நீங்களும் யோசிப்பீங்க ஒரு கிறிஸ்பியான சுவையான பூந்தி இந்த கோயில் திருவிழாக்கள் நடக்கிற டைமில் மட்டும்தான் நாங்கள் வாங்கலாமா, வேறு நாட்களில் வாங்க முடியாதான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஈஸியாக நீங்கள் இலக்குவாக வீட்டில் செய்யலாம். அந்த பார்க்குற நிறம் அந்த பேட்டர் நாங்கள் மிக்ஸ் பண்ணுற அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லைட் கலரில் தான் இருந்துச்சு அது. ஆனால் பொரிக்கிற நேரத்தில் ஒரு பிரைட்டான டார்க் ஒரு சிவப்பு நிறம் ஒரு ரெட் கலரில் வந்திருக்கு. ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஃபஸ்ட்டாக நாம் இந்த எண்ணெய் உறிஞ்சிருக்கிற எண்ணெயை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பாகுல சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா சரி. சரி, சுதர்ஷிகா செய்கிற அந்த பூந்திக்கு நாங்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். சரி, அது எப்படி வரப்போகுது, எப்படி சுவையாக இருக்க போகிறதுன்றதை நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, பொரிந்து முடிந்ததுமே அது மேலே மேலே வந்துடும். ஆமாம், ரொம்ப நேரம் பொரியணும்னு அவசியமும் இல்லை. பாருங்கள், அதெல்லாம் அவுட் ஆஃப் ஷேப்பில் இருந்தாலுமே அந்த பூந்திக்கு அதுதான் அழகு. எப்படியும் நாங்கள் சாப்பிட தானே போகிறோம் இல்லையா? சரி, அது கருகிடாமல் அந்த கலர் சேஞ்ச் ஆகிடாமல் மாறிடாமல் நீங்கள் ஒரு அழகான ஒரு தரம் ஒரு சரியான ஒரு நேரத்தில் நீங்கள் அதை வெளியில் எடுக்க வேணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்குது. என்ன நல்லா நாங்கள் பொரித்து அதை அந்த சீனி பாகுக்கு பாகில் போட்டதுக்கு பிறகு அந்த கிறிஸ்பினஸ் போகாதா? இல்லை, போகாது.
சரி, வேறு ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன் சுதர்ஷிகா. இப்போ சீனிப்பாக செய்கிற டைமில் ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே போல் இந்த பூந்தி பொரிக்கிற நேரத்தில் எப்பயுமே பூந்தி பொரிக்கிற நேரம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போடணும். போட்டோன்னா டக்குனே மேலால் அப்படியே பொங்கி வந்துடும் தானே, வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். அப்படி எண்ணெய் கொஞ்சம் சூடு இல்லாத டைமில் போட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த பூந்தி வந்து அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு வராது. அந்த சீனிப்பாகில் நாங்கள் பூந்தியை போட்டு அவ்வளவு நேரம் நாங்கள் வைக்கணும். இதுக்கு வந்து டைமிங் தேவையில்லை, உடனே அது ஒப்சர்வ் ஆகிரும். சரி, நாங்கள் உதிரியாக தான் நாங்கள் இந்த பூந்தியை போட்டிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வித்தியாசமாக அந்த குட்டி ஜாங்கிரி ஸ்டைலில் வந்திருக்கு. சின்ன சின்ன வட்டமாக ஜாங்கிரியை பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த சைஸ் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஒரே நேரத்தில் நம்ம நிறைய போட்டும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். சித்திரை புது வருடம் ஒரு கலாச்சார ரீதியாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் இது ஆரம்பிக்கிறதுக்கு முதல்லையே ஒரு நல்ல நேரம் பார்த்து இந்த சிற்றுண்டிகள் இப்படியான பலகார வகைகள் எல்லாம் செய்கிறதுக்கு ஆரம்பித்து விடுவாங்க. அது கூட ஒரு சந்தோஷம் தான் இல்லை சுதர்ஷிகா? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து சின்ன சின்ன உதவிகள் செய்து தங்களால் முடிந்த அளவுக்கு என்னென்ன பலகாரங்களை செய்ய முடியுமோ அது எல்லாமே வீட்டில் தயாரிப்பாங்க. பாருங்கள், எங்களுக்கு இப்போ டக்குன்னு பொரிந்து வருது. சரி, நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் போட்டதில் விட இப்போ அது அதிகமாக மேலே வருது இல்லையா? எண்ணெய் வந்து அதிகமாக அந்த ஹீட் ஆகி சூடாகி இருக்கிற நேரத்தில் தான் நீங்கள் அந்த பூந்தியை அந்த பேட்டரை நீங்கள் போட வேணும். சரி, நாங்கள் அந்த சீனிப்பாகில் போட்ட அந்த பூந்தியை மிக்ஸ் பண்ணி நாங்கள் விட வேணும். அப்போ தான் அந்த சீனிப்பாகு எல்லா பூந்தியிலையும் படக்கூடியதாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப நேரமும் எடுக்கிறது இல்லை, எண்ணெய் நல்லா கொதித்து இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு பொரிச்சு நாங்கள் பாகில் போட்டுக்கிட்டே இருந்துடலாம். சரி, இந்த பூந்தி பொரித்து முடித்ததுக்கு பிறகு சாப்பிட்டது டேஸ்ட்டு சொல்லலான்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். சுதர்ஷிகா சொன்ன மாதிரியே கண்களுக்கு விருந்தா நாவிக்கு ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பூந்தி ரெடி ஆயிடுச்சு. சரி சுதர்ஷிகா, இப்போ பூந்தி பொரித்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடைவெளியில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திரை உலா சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு பாடலையும் நாங்கள் பார்த்தா இன்னும் மனதுக்கு இதமாக இருக்கும். தர்ஷன் பிரதர்ஸ் வழங்க போகிற அடுத்த பாடலும் ஒரு இனிமையான பாடல் தான். வாருங்கள் இணையலாம். யாரு யாரு என்ன பேசுனாங்க, அடி என்னவெல்லாம் சொல்லி ஏசுனாங்க. இங்க யாரு யாரு என்ன பேசுனாங்க, அடி என்னவெல்லாம் சொல்லி ஏசுனாங்க.
போச்சு மச்சான். அத்தை புள்ள என்ன மச்சான் அழகு புள்ள சொல்லு மச்சான் அழகு புள்ள சொல்லு மச்சான். ஆண்டி பண்ணி அடிக்கா அக்கா பொண்ணு அவ 5ஆம் கிளாஸ் படிக்கும் சின்ன பொண்ணு திரணனா திருதிருநானா திரணனா 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 திருதிருநானா திரணா திரணா சொல்ல மச்சான் புள்ள சொல்ல மச்சான் புள்ள சொல்ல மச்சான். புள்ள செல்போனில பார்த்தேன் பேரு மச்சான். அந்த சிறுக்கி மக சத்தியா யாரு மச்சான். கத்த புள்ள என்ன மச்சான் கருத்த புள்ள குடி கருத்த புள்ள சொல்லு மச்சான். சத்தியமா சொல்லுறேன் கேளு புள்ள அந்த சத்தியதான் என் உயிர் தோழன் புள்ள நேச மச்சான் என்ன புள்ள ஆசை மச்சான் சொல்லு புள்ள ஆசை அடி மச்சான். சொல்லு புள்ள உங்கையிலும் தெரியுன்னு சொல்லுறிய. என்னை எங்க வச்சு என் மனச கொள்ளுறிய. மாவே புள்ள என்ன மச்சான் மனசுக்குள்ள மனசுக்குள்ள சொல்லு மச்சான். கருமாறி தெவியத்தான் நினைச்சிருக்கேன் அவ கல்யாண தெரியத்தான் குறிச்சிருக்கேன் தர்ஷன் பிரதர்ஸ் வழங்கிய ஒரு அருமையான ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் இந்த பூந்தி ஐட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இது வந்து முடிந்தது. சரி, இந்த பூந்தி செய்து இப்போ எப்படி இருக்க போகுது செய்யுது பூந்தின்றதை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். சரி சுதர்ஷிகா, தாங்க கொடுங்க அது. சரி, பார்க்குற நேரமே சுதர்ஷிகா சொன்ன மாதிரியே கண்களுக்கு ஒரு கவர்ச்சியாக அட்ராக்டிவாக அதே போல் சுவையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுதர்ஷிகா, சாப்பிட முடியுமா? கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. சூடா இருக்குமோ? சரி, சுதர்ஷிகா சொல்லியிருக்கிறாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையில் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. கடைகளில் இந்த கோயில் திருவிழாக்களில் வாங்குற மாதிரியே அவ்வளவு டேஸ்டியாக அந்த பூந்தி செய்திருக்கிறாங்க. இன்னும் கூட அந்த வாயில் அந்த நாவில் அந்த சுவை இருந்துகிட்டே இருக்குது. சுதர்ஷிகா, உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த புது வருட தினத்தில் நீங்கள் வீட்டில் இல்லாமல் எங்களோட இணைந்து கொண்டு இப்படியான ஒரு ஸ்வீட்டான ஒரு பூந்தியை நீங்கள் செய்து காட்டியிருக்கிறீங்க. சரி, இந்த டைமில் இந்த சித்திரை உலா சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பான ஒரு சமையல் கலை பகுதியோடு எங்களோட இணைந்திருந்தவங்க யார் டிபார்ட்மெண்ட்டில் வைஷி கேக் டெக்கோ அண்ட் அகாடமியினுடைய பணிப்பாளர் புஷ்பராஜா சுதர்ஷிகா அவங்களுக்கு இந்த டைமில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். மிக்க நன்றி சுதர்ஷிகா. நன்றி பிரணித்.